ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6 மாத குழந்தைக்கான உணவு முறையில ராகி கஞ்சி பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல சிவப்பரிசி கஞ்சி பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ராகி கஞ்சி பத்தி நம்ம பார்க்க போறோம். ராகி கஞ்சி நன்மைகள் பத்தி பார்க்கணும். ராகி இன்னொரு வார்த்தையில என்ன சொல்லணும்னா கேழ்வரகு என்று சொல்லலாம். இந்த கேழ்வரகு மாவு மற்ற தானியங்களை விட 3 மடங்கு துத்தநாகம். துத்தநாகம் என்ன சொல்லுவாங்க? மினரல்ஸ் சொல்லுவாங்க. இந்த மினரல்ஸ் நம்ம உடலில் உள்ள நோய் கிருமிகள், கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும். இந்த மினரல்ஸ் எங்க இருக்குது? ராகி கஞ்சியில இருக்கு. ராகி கஞ்சி நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது இந்த நோய் கிருமி கெட்ட பாக்டீரியா நம்ம பாதுகாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், இப்போ குழந்தைங்களுக்கு என்ன அடிக்கடி வைரஸ், காலரா, டைஃபாய்டு போன்ற காய்ச்சல்ல வருது. இதுல எதனால வருது? நோய் கிருமிகள்னால, கெட்ட பாக்டீரியானால வருது. அதனால ராகி கஞ்சி நம்ம அடிக்கடி கொடுக்கும்போது இந்த நோய் கிருமிகள் கெட்ட பாக்டீரியா நாம் பாதுகாக்க முடியும். அடுத்தது, நம்ம குழந்தைகளுக்கு 6 மாதங்கள் வரை நோய் எதிர்ப்பு சத்து முழுமையா கிடைப்பதில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருது. அப்படி இருக்கும்போது நம்ம கேழ்வரகு கஞ்சி, அதாவது ராகி கஞ்சி நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வளர்றதுக்கு இது உதவுது. அதாவது இம்யூனிட்டி பவர் வளர்றதுக்கு இது உதவி செய்யுது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ராகி கஞ்சி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சீக்கிரமா செரிமானம் ஆகும். அதாவது சீக்கிரமா எளிதாக டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல நார்ச்சத்து இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம இதுல ட்ரிப்டோபான் என்ற அமினோ ஆசிட் இருப்பதுனால என்ன பண்ணுதுன்னா டைஜஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதுல குழந்தைக்கு உடல் கம்மி ஆகுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஏன்னா இதுல ட்ரிப்டோபான் என்ற அமினோ ஆசிட் இருக்கிறதுனால குழந்தைகளோட கல்லீரல் இருக்கிற எல்லா கொழுப்பையும் இது நீக்குது. அது மட்டும் இல்லாம இதுல நார்ச்சத்து இருக்கிறதுனால குழந்தைகளுடைய எடையும், அதாவது வெயிட் கம்மியாகும். இப்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராகி கஞ்சியோட நன்மைகள்ல கால்சியம் சத்து பற்றி பார்க்க போறோம். கால்சியம் சத்து என்னன்னா, நம்ம எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும். அப்படின்னு என்ன, நம்ம எலும்புக்கு ஸ்ட்ரென்த் தரும். அது இந்த கேழ்வரகு மாவு, அதாவது இந்த ராகி கஞ்சி மற்ற தானியங்களை விட கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது. அதனால ராகி கஞ்சி நம்ம சிறு பிள்ளைகளுக்கு நம்ம கொடுப்பது ரொம்ப அவசியம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராகி கஞ்சி நன்மைகள்ல இரும்பு சத்து பற்றி பார்க்க போறோம். இரும்பு சத்து என்னன்னு சொல்லுவாங்க? அயன் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது எதுல இருக்குது? ராகியில இருக்குது. இந்த இரும்பு சத்து நம்ம உடம்புல மிகவும் தேவைப்படுகிறது. இரும்பு சத்து அதிகமா இல்லைன்னா ரத்த சோகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த சோகைன்னு என்ன சொல்லுவாங்க? அனிமியான்னு சொல்லுவாங்க. ஏன் அனிமியா வருது? அதாவது ரத்த அளவு, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ரத்த அளவு கம்மியா இருந்தா இந்த அனிமியா வருது. ஸோ நம்ம இரும்பு சத்து நம்ம சாப்பிடும்போது ரத்த அளவு அதிகரிக்குது. இந்த இரும்பு சத்து எதுல இருக்குது? ராகி கஞ்சியில இருக்குது. அதனால இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மலச்சிக்கலை பற்றி பார்க்க போறோம். அதாவது கொஞ்சம் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ரொம்ப சுலபமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ராகி கஞ்சி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தினசரி நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது மலச்சிக்கல் ப்ராப்ளம் போக்கும். ஏன்னா இதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் இது நம்மளுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இது சீக்கிரமாக ஜீரணமாகவும் உதவுது.
அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா புரதச்சத்து பற்றி பார்க்க போறோம். ராகி கஞ்சியில் இருக்கிற புரதச்சத்து. இந்த புரதச்சத்து மிகவும் குழந்தைகளுக்கு மிகவும் அவசியமாக இருக்குது. ஏன்னா அது குழந்தைகளுடைய தசைகளை வலுப்பட. புரதத்தில் என்னென்ன இருக்குன்னா அமினோ அமிலங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாம் சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவாங்க, புரதச்சத்துன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த அமினோ அமிலங்கள் என்னென்னா வேலின், த்ரியோனைன், ஐசோலிசின், மீத்தியோனைன் மற்றும் டிரிப்டோஃபான். இந்த அமினோ அமிலங்கள் என்ன பண்ணுதுன்னா, அதாவது குழந்தைகளின் தசைகளுக்கு மிகவும் உதவு செய்கிறது. அதனால இந்த அமினோ அமிலம் ரொம்ப நம்ம உடலுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கு உடலுக்கும் மிகவும் முக்கியமானது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ராகி கஞ்சி குழந்தைகளுடைய உடல் சூட்டை குறைக்கிறது. இப்போ வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா அதிகமா உடல் சூடு ஏற்படும், பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும். அப்பொழுது நம்ம ராகி கஞ்சியை நம்ம கொடுக்கும்போது உடல் சூட்டை தணிக்கும். ஏன்னா இந்த ராகி கஞ்சியில் குளுமை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. நம்ம வெயில் காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு இது கொடுக்கும்போது உடல் சூட்டை குறைக்கிறது, உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜெனரலா ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம். இரும்பு சத்துக்கும் வைட்டமின் சி சத்துக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்க போறோம். அதாவது இரும்பு சத்து உணவுடன் வைட்டமின் சி சத்து உணவு சாப்பிட்டா ரத்த அளவு அதிகமாகும். அதாவது ஹீமோகுளோபின் லெவல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லெவல் அதிகமாகிறதுக்கு இந்த உணவு உபயோகமா இருக்குது. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு டேட்ஸா இல்லைன்னா ஒரு கருப்பு திராட்சையை நம்ம சாப்பிடும்போது அது கூட ஆரஞ்சு இல்லை கொய்யா இல்லை சாத்துக்குடி அந்த மாதிரி பழங்கள், அதாவது விட்டமின் சி உள்ள பழங்களை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரத்த அளவு, அதாவது ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும். இதுவரையில் நம்ம என்ன பார்த்தோம்னா ராகி கஞ்சியோட நன்மைகள் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம கோதுமை கஞ்சியோட நன்மைகள் பத்தி பார்ப்போம். This video is sponsored by Genreviews. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.